பிக்சல் 6 ப்ரோவை வச்சுக்கிட்டு தினம் ஒரு தகவல்ன்ற மாதிரி தினம் ஒரு பக்கை போட்டுட்ருக்கேன். டெய்லி இதனால் எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது. அது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் அந்த கண்டென்ட் நல்லதா கெட்டதாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி என்னப்பா பக்கு அப்படின்றவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பை கூட விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு வரான் கூகுளு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. யூடியூப்பில் நேற்று பக்கு, இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பக்கு, நாளைக்கு எதில் பக்குன்னு தெரியலையே. இதில் என்னப்பா பக்கு நல்லா தானப்பா வேலை செய்யுதுன்னு கேட்கலாம். ரீசன்ஸ் கொண்டு போகும்போது, அதாவது ரீசன்ட் ஆப்புக்கு நம்ம கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்று ரீசன்ஸில் நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தோன்னா அது ப்ளே ஆகக்கூடாது, ப்ளே ஆகுது. சரி இது ஃப்யூச்சர் தானேப்பா, இதில் என்னப்பா பக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 10ல் 4 முறை ப்ளே ஆகுது, 6 முறை ப்ளே ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த வீடியோ ப்ளே ஆகலை. சரி இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகலை, டச் பண்ணால் ப்ளே ஆகுமா அப்படின்னு கேட்டால் டச் பண்ணால் அடுத்த ஸ்டேட்டஸுக்கு மூவ் ஆகிடுது. ஸோ இது பக்கு தான் என்னை பொறுத்தவரை. காமனாக நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா ஃபோன்லேயும் கீழேருந்து மேலே தள்ளும்போது அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு ஃபர்தராக வந்து திருப்பி விட்டுட்டோன்னா அதே டச் பண்ணால் அதே டேப்பை டச் பண்ணும்போது திருப்பி ப்ளே ஆகும். இதில் அதுவும் ஆக மாட்டேங்குது. ஸோ இது நான் என்ன கைண்ட் ஆஃப் பக்குன்னு எனக்கே புரியல. எதில் எடுத்துக்கிறதும் எனக்கு தெரியல. எல்லாத்துலேயும் பக் இருந்தால் நான் எங்கே போகிறது? விட்டா ஒரு ஆப்லேயும் கண்டுபிடிக்கலாம் போல். கான்டாக்ட் ஒரு பக்கம், டயலருக்கு ஒரு பக்கம், மெசேஜுக்கு ஒரு பக்கம். இல்லை நேற்று யூடியூப் கண்டுபிடிச்சோம், இன்றைக்கி வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சிருக்கோம், நாளைக்கு எதில் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளே தேடுவோம் போல். அதாவது தேட வந்துகிட்டே இருக்கும் போல். அது தோண்ட கிடைக்குன்ற மாதிரி தேட வந்துகிட்டே இருக்கும் போல். இதெல்லாம் வந்து காமனாக ஜஸ்ட்டு இப்போ பார்த்தது. ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதாவது நீங்கள் ரீசெண்ட் ஆப்பில் கொண்டு போய் அதில் ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி கூட இருக்குமேப்பா. அப்படி இருந்தால் கூட அந்த வீடியோ ப்ளே ஆகணும்ல, அந்த டச் பண்ணால் அது ப்ளே ஆகணும். பட் ஆகலையே. இந்த மாதிரி சம்பவங்கள் இல்லை இந்த மாதிரி பக்கு உங்கள் ஃபோனில் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.